அன்பான தேவ ஜனங்களுக்கு மீட்பர இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பிரச்சனை, எப்படி பாவம் செய்யாமல் இருப்பது. பாவம் பாவம் பாவம்னு எல்லாம் சொல்கிறாங்களே, எப்படி பாவம் செய்யாமல் இருப்பது என்பதே. இந்த செய்தியில் பாவம் என்றால் என்ன, எப்படி பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவது போன்றவளை சுருக்கமாக வேத வசனங்களின் அடிப்படையில் கவனிக்க போகிறோம். பாவம் என்றால் என்னன்னா, பாவத்து பூரா லிஸ்டெல்லாம் போடுறதில்ல, சுருக்கமாக சொல்லி எப்படி பாவத்திலிருந்து நம்ம பாவத்தை விட்டு விலகி வாழ்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் வேதம் சொல்லுகிறது என்பதை பற்றி தான் இதில் தியானிக்க போகிறோம். பாவம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது சாத்தான். அவன்தான் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். தேவனுக்கு எதிராக ஜனங்களை பாவம் செய்ய வைப்பதற்கு அவன் எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு மோதலினால் அவன் செய்த அந்த ஒரு பாவம், அந்த முதலில் பாவம் செய்ததே அவன்தான். தேவனுக்கு எதிராக அவன் போர்க்கொடி தூக்கிய போது அவன் பாவம் செய்தது மட்டுமல்லாமல் அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு விட்டான். இப்பொழுது யார் யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அந்த விசுவாசத்திலிருந்து விலகி போய் அவன் தன்னோடு சேர்த்து கொண்டு தன் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு திரிகிறான். இதை 1 பேதுரு 5:8 வசனத்தில் வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இனி சுருக்கமாக பாவம் என்றால் என்ன, அதனுடைய விளைவு என்ன என்பதை பார்க்கலாம். தேவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம். இதில் எல்லாமே அடங்கிடும். தேவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம். பாவம் என்று சொன்ன உடனேயே நாம் தேவனுக்கு எதிராக செய்யக்கூடிய காரியம்தான் பாவம். ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு மனிதன் ஒரு பாவ காரியத்தை செய்தால் அதை குற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குற்றம் பூமியிலே தண்டிக்கப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு எதிராக அவர் சொன்ன கட்டளைகளுக்கு எதிராக நாம் செயல்படும் போது அதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நியாய தீர்ப்பின் போது அதற்கு தண்டனை கிடைக்கிறது. இனி இதை தேவனுடைய கட்டளை மீறுவதே பாவம் என்பதை வேத ஆதாரங்களுடன் பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:24 வசனத்தை வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சவுல் ராஜா அமலேக்கியரிடம் யுத்தம் செய்ய சென்றபோது தேவன் கொடுத்த கட்டளையை அப்படியே செய்யாமல் அவனுடைய சுய புத்தியிலே சார்ந்து அவன் இஷ்டப்படி செய்து தேவனுடைய கட்டளையை மீறினான். இது நிமித்தம் அவன் பாவியானான். அவன் பெலிஸ்தருடைய யுத்தத்திலே அவன் மரித்தும் போனான். அவனுடைய சிநேகிதனாகிய தாவீதுக்கு அந்த ராஜ்யபாரம் திரும்ப கொடுக்கப்பட்டது. அவனுடைய பையன்கள் எல்லாம், குமாரர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அடுத்ததாக, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இதுதான் அநேகருக்கு தெரிவதில்லை. நான் தான் ஒன்றும் செய்யலையே. அவன் சாத்தான் உங்களை பாவம் செய்ய வைக்கும்போது உங்களுக்கு தண்டரா போட்டுக்கொண்டு நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு செய்ய மாட்டான். அவன் காரியங்களை தேவனுடைய என்ன சித்தமோ அதிலிருந்து உங்களை விலக்கி விடுக்குவதற்கு பார்ப்பான். நீங்கள் அறியாமலேயே அதை செய்து விடுவான். யோவான் 8:32-34 வரை வாசிப்பீர்களேயானால், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும், பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொன்னார்.
ஆனால் அதை கேட்ட பரிசேயர், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, அவர்களுக்கே தெரியாது. அதுதான் அவர் திரும்பவும் சொன்னார், உனக்கு தெரியாது, நீ பாவம் செய்கிற போது நீ பாவத்திற்கே அடிமையாக இருக்கிறாய். அதிலிருந்து விடுதலையாக்குற சத்தியத்திற்கு மட்டுமே உரிமை உண்டு. அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்திரியை கொண்டு வரும் பொழுது இயேசு சொல்வார், பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதலில் கல்லறிய கடவன் என்று. ஒருவனும் கல்லறியவில்லை. அப்படியானால் எல்லோருக்கும் உள் மனதிற்குள்ளே தான் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கும் வரைக்கும் நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். இன்னும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். 2 காரியம் அங்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதில் 2 ஒன்று பாவம் செய்வது, ஒன்று தேவனுக்குடைய நீதியை இன்படி நடப்பது. தேவனுக்குடைய நீதியின்படி நடந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுவது நீதி, நித்திய ஜீவன். நீங்கள் பாவமே செய்து கொண்டே போவீர்களே ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது நரகம். பூமியிலே வாழும்போது பூமியில் வாழ்வு கொஞ்ச நாள் தான், அதன் பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இங்கு நடக்கக்கூடிய இந்த கிரியைகளை வைத்து தான் அந்த வாழ்வு உங்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் தீமைகளை செய்வீர்களே ஆனால் உலக பிரகாரமான தீமைகள் அந்த சரீர பிரகாரமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படியே இருப்பீர்களே ஆனால் திடீரென்று ஒரு நாள் நீங்கள் நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ரோமர் 6:23 வாசித்தது போல பாவத்தின் சம்பளம் மரணம். இனி பாவத்திலிருந்து மீட்கப்படாமல் அதில் நீடித்து வாழ்பவர்கள், அதாவது உலக பிரகாரமாக ஆடம்பரத்தையும் தரித்திரர்களை கண்டுகொள்ளாமலும், பிடிக்காது ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு தரித்திரர்களை கண்டால் பிடிக்காது. அவனுடைய நான் பெரிய ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன், நீ அவரெல்லாம் எனக்கு தெரியாது. இது சபைகளில் கூட நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபு அவருடைய நிருபத்திலும் சொல்லுவார்கள், மினுக்குடையும் பொன் மோதிரமும் கொண்டு போகிறவன் அல்லதுக்கு சபைக்கு ஏதாவது அதிகமாக செய்கிறவர்களுக்கு ஒரு தனி விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கும். அந்த மாதிரியான வகையிலே அவன் தரித்திரர்களை கண்டுகொள்ள மாட்டான். அப்படி இருப்பவர்கள் மரித்த பிறகு எங்கு போகிறார்கள்? பாவமே செய்யாமல் அவன் அந்த தரித்திரன் கொடுப்பது ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவனுக்கு என்ன ஏற்படுகிறது? அது மட்டுமல்லாமல் எந்த இடத்திலே அந்த பாவம் செய்த ஆத்மா போகிறது, நீதி செய்த ஆத்மா போகிறது, அவர்கள் அந்த ஆத்மாக்கள் எப்படி கண்டுகொள்கின்றன, இந்த உண்மைகளை எல்லாம் ஒரே உவமையிலே அவர் தெளிய வைப்பார். லூக்கா 16:19-26 வரை வாசிப்பீர்களே ஆனால், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தெய்வ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய்.
அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இனி ஒரு பெரிய டிபேட், அதாவது ஒரு பெரிய தர்க்கம் அங்கு இஸ்ரவேலுக்குள்ளாகவே இருந்தது. இயேசு வாழ்ந்தபோது பாவத்தை மன்னிப்பது யார்? பாவம் ஒருவன் செய்வானேயானால் அது தெளிவாக இருக்கும். இப்போது நமக்கு தெளிவாக இருக்கிறது. பாவம் தேவனுக்கு எதிராக செய்யக்கூடியது. அதை அவர்தான் மன்னிக்க வேண்டும். மனிதன் மன்னிக்கவே முடியாது. நீங்கள் எந்த விதமான காரியங்கள் செய்தாலும், எந்த விதமான பரிவாரங்கள் செய்தாலும், எந்த விதமான ஆராதனை முறைகள் செய்தாலும் கூட அது தேவன் ஒருவராலேயே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. லூக்கா 5:20-21 வரை வாசிப்பீர்களேயானால் நீ தெளிவாகும். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இங்கு பரிசேயர்கள் தெளிவுபடுத்துவார்கள். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் ஒருவரே அன்றி வேறொருவருக்கும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்பது இங்கு தெளிவாகிறது. ஆனால் மேற்கொண்டு வரக்கூடிய வசனங்கள் லூக்கா 5:23-24 வரை வாசிப்பீர்களேயானால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு இயேசு சொல்லுவார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வார். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் அவரை பற்றி, அவரை நோக்கி, பாவத்தை மன்னிப்பதற்கு இவன் யார்? யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த வேறுபாட்டின் முக்கிய காரணமே இதுதான். இவர் என்ன சொல்லுகிறார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அது வெளியே தெரியாது. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஒருவனுக்கு சொல்லுவாரே ஆனால் அதுக்கு மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பது வெளியே தெரியாது. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும்போது அவன் நடந்து போனானே ஆனால் அவன் பாவத்திலிருந்து அல்லது அந்த வியாதியிலிருந்து அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இருக்கிறான் என்பது தெளிவாகிறது. அதை தான் அவர் சொல்லுகிறார் அங்கு. லூக்கா 5:23-24. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி பாவங்களை மன்னித்தார். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இரத்தம் சிந்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இரத்தத்தை நான் பலிபீடத்தில் ஆத்துமாக்களுக்கு பரிகாரமாக கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருப்பார். ஏனென்றால் அந்த இரத்தத்திலே உயிர் இருக்கிறது, உயிருக்கு உயிர். அந்த மாதிரியான ஒரு விவாதத்தில் அதை பற்றி நீளமாக நாம் பார்க்க வேண்டாம். பாவம் மன்னிப்பது எப்படி என்று ஒரு செய்தியில் இதை விவரமாக பார்க்கலாம். அப்படி தன் இரத்தத்தை சிந்தி ஒருவர் அந்த பாவத்தை மன்னிக்க முடியுமானால் அதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அந்த பாவத்தை சிந்தினவருக்கு தான் இருக்கிறது. அதைத்தான் அங்கு சொல்ல 1 யோவான் 2:2 அவர் சொல்லுவார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவர் பலியாக கொடுக்கப்பட்டார். பலியாகி பலியில் இந்த இரத்தம் சிந்தினதனால் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டார்கள். இனி இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தது மட்டுமன்றி விசுவாசிகளை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. வெளிப்படுத்தல் 1:6 வாசிப்பீர்களே ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு
மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பாவங்களை இவர் மன்னித்தார். பாவங்களை இவர் மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததினால் அவர்கள் உயிர்த்தெழுந்து தேவனோடு கூட போகக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றார்கள். அதன் பிறகு அவர் 1000 ஆண்டு அரசாட்சியிலே அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்டிருக்கும். அப்படியானால் இதற்கு மூலகர்த்தா யார்? இதை செய்ததே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆகையினால் அவர் வெறும் பாவத்தை மட்டும் மன்னிக்காமல் உங்களுக்கு ராஜாவாகவும் உங்களை ஆசாரியமாகவும் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய தகுதிகளையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, தேவதூஷணம் செய்யும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. நீங்களை தேவனை, குறிப்பாக பரிசுத்த ஆவி தான் நம்மிடம் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவிக்கு எதிராக பாவம் செய்யும் பொழுது அல்லது தூஷணம் செய்யும் பொழுது, தூஷணம் செய்கிறது என்றால் ஒரு மதிப்பு குறைவாக நடத்தும் பொழுது அப்படி செய்யக்கூடிய பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 12:31-32 வாசிப்பீர்களேயானால், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதற்கு ஆதாரமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம், அனனியா சபேரியா என்ற தம்பதியர் ஆதி திருச்சபை காலத்திலே சபையிலே விசுவாசிகளாக இருந்தனர். அப்பொழுது அது இடுக்கமான காலம். யூதர்கள் கிறிஸ்தவர்களை விரட்டினார்கள். அவர்களை கண்டாலே கொல்வதற்கு ராஜாவே யாக்கோபை கொண்டு போட்டான். ஆகையினால் இவர்கள் பயந்து ஒடுங்கி வாழ வேண்டிய நிலை இருந்தது. அந்த சமயத்திலே ஒரு அன்ரிட்டன் லா, அதாவது வெளிப்படுத்தாத ஒரு சட்டம் அங்கு கொண்டு வரப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே சொல்லப்பட்ட அந்த சட்டம் என்னவென்றால், ஒருவனுக்கு இருக்கக்கூடிய உடைமைகளை எல்லாம் விற்று பொதுவாக சபையிலே கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்போது அதிலிருந்து இருக்கிறவனும் இல்லாதவன் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாம் தேவைக்காக அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை அடிப்படையாக வைத்து அனனியா சப்பேராலும் போய் தனக்கு உண்டானவைகளை விற்றார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? விற்ற பணத்தை அப்படியே கொண்டு வந்து சபையிலே வைக்காமல் சபையிலே பாதியை அவர்கள் ஒழித்து வஞ்சித்து வைத்து கொண்டு மீதியை கொண்டு வந்து சபையிலே வைத்து சபையிலே பேதுருக்கு வாக்குமூலம் கொடுக்கிறார்கள், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் பரிசுத்த ஆவியானிடத்தில் போய் சொன்னீர்கள், இது ஒரு தேவதூஷணமாகிறது என்று சொன்ன உடனே அவர்கள் 2 பேரும் மரித்து போனார்கள் என்று இந்த சம்பவம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:1-10 வரை வாசிப்பீர்களேயானால், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது.
உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இனி பாவங்களை விட்டு விலகி இருக்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இந்த செய்தியின் தலைப்பே. இதுதான் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டிய பாவங்கள் என்ன. இதில் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறான் ரோமர். பவுலுடைய ஒரு லிஸ்டே கொடுக்குறார். அந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நீங்கள் தேவனை அறிந்து அவருடைய கட்டளைகளை நீங்கள் கைப்பற்றி நடப்பீர்களேயானால் நீங்கள் பாவமே செய்ய முடியாது. எப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்து அவரை விசுவாசித்து விடுவீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு உங்களை பாவம் செய்வதிலிருந்து மாற்றி உங்களை நீதிமானாவதற்கு அவர் நடத்தி செல்லுகிறார். ரோமர் 1:28-32 வரை வாசிப்பீர்களேயானால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பாவங்களின் லிஸ்ட் என்னங்கிறது இப்பொழுது உங்களுக்கு வாசித்ததிலிருந்தே தெரிந்திருக்கும். இவைகளையெல்லாம் பாவம். இவைகளையெல்லாம் நீங்கள் தேவனை பற்றும் விசுவாசத்திலே இருப்பீர்களேயானால் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. செய்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரோடு கூட பாவம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்று கேட்டவர்களுக்கு அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன பதில். ஆரம்ப காலத்திலே எப்பொழுது பரிசுத்தாவியை அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும் பெற்றுக்கொண்டார்களோ, சீடர்களும் பெற்றுக்கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியும் அவராலேயே ரட்சிப்பு உண்டு என்று பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சிலர் வந்து அவரிடம் இப்படிப்பட்ட ஒரு பாவமில்லாத, அதாவது பாவமில்லாமல் விலகி நடக்கக்கூடிய இந்த நிலையை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இது நாம் இப்பொழுது கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. பாவம் செய்யாமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2:36-38 வரை வாசிப்பீர்களேயானால், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதிலிருந்து தேவனே நாம் தெரிந்திருந்தால் அவருடைய கட்டளைகளின்படி நடப்போமேயானால் நாம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோம் என்பது இங்கு தெளிவாகிறது. அடுத்தது, சிலுவையில் கிருபாதார பலியாக மரித்து நமக்கு பாவ மன்னிப்புக்கு வழிவகுத்து கொடுத்த இயேசு கிறிஸ்துவை இந்த மீட்பு பணியை விசுவாசிக்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுபடுகிறோம். விசுவாசம். ரோமர் 3:23-25 வரை வாசிப்பீர்களேயானால், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை
தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? முற்காலத்திலுமே தேவன் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னால் அந்த விசுவாசத்தின்படி யார் யார் தேவனை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லோரும் நீதிமானாக்கப்பட்டார்கள். மோசே விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசித்தான், நோவா விசுவாசித்தான், யோபு விசுவாசித்தான். விசுவாசித்தவர்கள் எல்லோருமே நீதிமான்களாக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்கப்பட்டிருந்தாலும் சரி, அது முழுமை அடைந்தது சிலுவையிலேயே இவர் மரித்த பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் எல்லோருமே நீதிமானாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகையால் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் விசுவாசத்தினால் அங்கு பாவ மன்னிப்பு நடந்தது. அதே மாதிரி சிலுவையில் மரித்தவரை நாம் விசுவாசிக்கும் பொழுதும் அது நடக்கிறது. இனி பாவம் செய்து விட்டோம் என்று தெரிந்தவுடனே நாம் முழங்கால் படியிட்டு அதை அறிக்கை செய்து விடுவோம். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்து விடுகிறோம். ஆனால் நம் உள் மனது நமக்கு சொல்லுகிறது நீ பாவம் செய்து விட்டாய் என்று. அந்த கணமே நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும், நான் அறியாமல் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்வீர்களே, ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:7-9 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இங்கு 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் என்ன? பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு அவர் அறிக்கையிட வேண்டும், வாயினாலே சொல்ல வேண்டும். நான் பாவம் செய்து விட்டேன். நீங்கள் உண்மையாக உணர்ந்து நான் செய்த பாவம் தான், நான் இனி செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து நீங்கள் அதை டிக்ளேர், அதாவது நீங்கள் அதை அவர் அறிக்கையிட்டால் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு ஏற்படும். அடுத்ததாக இருமனம் உள்ளவர்களாய் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும்போது அறிக்கையிடணும்னு வேதத்தில் போட்டிருக்கு, அதனால் அறிக்கையிடுறேன், அதனால் பாவ மன்னிப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியல என்று இருமனதாக இருக்கக்கூடாது. அந்த இருமனம் உள்ளவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் உறுதியாக உங்கள் விசுவாசத்தில் எப்படி நான் அறிக்கையிட்டால் எனக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற அந்த உறுதியான விசுவாசத்திலே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். யாக்கோபு 6-8 வரை வாசிப்பீர்களே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இனி விசுவாசியின் ஆலயம், ஒருவன் விசுவாசித்து ரட்சிப்படைவதற்குள்ள தகுதியை அடைந்து விட்டானே, ஆனால் அவனுள் ஆவியானவர் வந்து விட்டார் என்றது அவனுடைய செய்கையிலிருந்தே நீங்கள் அறியலாம். அவன் பாவிகளோடு இருக்க மாட்டான், பாவ செயல்களை ஆதரிக்க மாட்டான், அவன் தனியாக வேதத்திலே மிகவும் பிரியமுள்ளவனாக இருப்பான். இந்த மாதிரியான கிரியைகளை வைத்து அவன் ஆவியால் வழி நடத்தப்படுகிறானா என்பதை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒருவனுக்குள்ளாவியானவர் வந்து கிரியை செய்ய ஆரம்பித்தால், ஆவியானவர் உள்ளே இருக்கிறதினால் அவனுடைய சரீரம் ஆவியானவர் தங்கும் ஆலயமாகி விடுகிறது. தேவன் தங்கும் அந்த ஆலயத்தை யாராவது கெடுத்தால், அதாவது சரீரத்திலே அந்த சரீரம் கெட்டுப்போகும் அளவுக்கு நீங்கள் பாவங்கள் செய்வீர்களே, ஆனால் அதை அப்படி செய்கிறவர்களை தேவன் கண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இதில் ஒன்று மட்டும் நான் சொல்லப்பட ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரியாக உள்ள பாவத்தை மேன்மையாக உள்ள பாவம் வேசித்தனம். எல்லா பாவமும் சரீரத்திற்கு வெளியே செய்யப்படும். இந்த வேசித்தனமும் விபச்சாரம் பாவம் மட்டுமே சரீரத்திற்கு உள்ளாக செய்யப்படும். அதாவது ஒரே சமயத்தில் 2 சரீரங்கள் பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுப்பவர்களாவீர்கள். சாத்தான் அவன் வாங்கி கொள்வான், அது 2வது. நீங்கள் உங்களையே கெடுத்து கொள்ளும் பொழுது, இந்த வேசியோடு நீங்கள் இணைந்து செயல்படும் பொழுது நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். இதுவரை நான் சொன்ன காரியங்களை எல்லாம் ஒன்றுபட்டு பாவம் என்றால் என்ன, அதனுடைய என்ன விளைவு என்ன, பாவம் செய்யாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக சொன்னேன். இவைகளையெல்லாம் நீங்கள் திரும்பவும் அதை இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அதன்படி நடக்க நீங்கள் எத்தனிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பாவங்களை விட்டு விலகி வாழ்வதற்கான சான்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது பிள்ளைகளுக்கு எப்படி பாவத்தை விட்டு விலகி எப்படி அவர்கள் உமது முன்னால் வந்து நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக வேண்டும் என்பதற்கான காரியங்களை சொன்னேன். எல்லா காரியங்களும் உமது வேதத்திலிருந்தே எடுத்து சொன்னேன். அவர்களுக்கு புரியும்படியாக சொன்னேன். அவர்கள் மனதில் எல்லாம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டாலும் தேவனே, நீர் அதை புரியும்படி செய்யும். இப்படி நீ செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமேன்.